அவர்களுக்கு கடன் வாங்கி கொள்ளையடிப்பது என்பது மட்டுமே அவர்களுக்கு ஒரே குறிக்கோள். ரொம்ப மட்டமான ஆட்சி இது. மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு கரண்ட் பில்ல 3 தடவை உயர்த்திட்டாரு. சட்ட ஒழுங்கு மிக மோசமா இருக்கு. குடிநீர் வசதி, கரண்ட் வசதி எதுவுமே இந்த ஊராட்சியில் சரியா மெயின்டைன் பண்ண மாட்டாரு. இந்த ஆட்சியில் எங்களுக்கு எந்த திருப்தியுமே இல்லை. உண்மையான முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆட்சி தான் டோப்பா ஆட்சி என்று சொல்லப்படலாம். இனி வருங்காலத்தில் இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சமயம் வந்துவிட்டது. ஸ்டாலின் ஆட்சி 2026ல வரவே வராது. டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒருத்தவங்க அரசாங்க வேலை தரண்டாங்க. இப்போ எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வசிக்கிறோம். இது வரைக்கும் எங்கள் ஊரில் யாருக்குமே இந்த 4 வருஷ காலத்தில் அரசாங்கம் யாருக்கும் வரல. பொய்யான அறிக்கை தான் எங்களுக்கு தெரியுது. படித்தவங்க எவ்வளோ இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க எவ்வளோ இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி வேலை கவர்மெண்ட் வேலை யாருக்குமே வீடோ இலவச வீடோ யாருக்குமே எங்கள் ஊராட்சியில் கிடைக்கும். அது மாதிரி குடிநீர் வசதி, கரண்ட் வசதி எதுவுமே இந்த ஊராட்சியில் சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. சாக்கடை கழிவு நீர் இருக்குது. கழிவு நீர்னால குழந்தைகளுக்கு நோய் வரும். எங்கள் வீட்டில் 2 கை குழந்தை இருக்குது. அந்த 2 கையும் நான் சாக்கடை எவ்வளோ க்ளீன் பண்ண சொல்லி இது வரைக்கும் க்ளீன் பண்ணதே இல்லை. 10 வருஷம் கட்டி கொள்ளாயே போடல. நாங்கள் பானையை தெரிஞ்சவா திருப்பி நாங்களும் கிராமத்து சபை கூட்டம் கொலா போட்ட பாடத்துல ரைட் போட்ட பாடத்துல 2021 இருந்து இந்த 2025 முடிய ஒரு மோசமான ஆட்சிண்டா இந்த ஆட்சி தான் டோப்பா ஆட்சி என்று சொல்லப்படலாம். என்ன டோப்பா ஆட்சி என்றால் உண்மையான முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆட்சி தான். அனைத்து திட்டங்களும் நலத்திட்டங்களும் அனைத்து திட்டங்களும் ஒரு திட்டம் தவறாம அம்மா என்ன திட்டம் செஞ்சாங்களோ அந்த திட்டம் தவறாம எடப்பாடி ஐயா 4 வருஷம் 2 மாசமும் எடப்பாடி ஐயா செஞ்சாரு. இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த அனைத்து திட்டத்தையும் தாலிக்கு தங்கம், உதவித்தொகை, விவசாய கடன் தள்ளுபடி எதுவுமே செய்யலை. எந்த ஒரு திட்டத்தையுமே செய்யலை. மாதம் 1000 ரூபா தரேன்னு சொல்கிறாரு. மாதம் 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு கரண்ட் பில்ல 3 தடவை உயர்த்திட்டாரு. வீட்டு வரியை 3 தடவை உயர்த்திட்டாரு. குழா வரி 50 ரூபா இருந்ததை 100 ரூபாய் ஆக்கிட்டாரு. பொள்ளாச்சி வழக்கை கண்டுபிடிச்சிட்டோம் சொல்றாரு. அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடியார் பழனிசாமி வந்து அந்த பொள்ளாச்சி வழக்கில் அவர் தான் சிபிஐ வழக்கை உத்தரவிட்டார். அதனாலதான் இன்றைக்கு அந்த தீர்ப்பு பொள்ளாச்சி வழக்கில் நல்ல முறையில் நல்ல தீர்ப்பு வந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. யார் அந்த சார் என்று சம்பவம் நடந்துச்சுல, அந்த சம்பவத்துக்கு பதில சொல்லுங்க. கடன் அதிகமாக வாங்கின முதல் நாடு தமிழ்நாடு என்று சொல்லி அவங்களே அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சி இழிவா நடந்துகிட்டு இருக்கு. பெண்களை மேடையில அவதூறா பேசுறாங்க. இதை கேட்க ஒரு ஆள் வழி இல்லை. அம்மா உணவகம்னு சொன்னாங்க. அம்மா உணவகத்தை வந்து முழுமையாக மூடி வச்சிருக்காரு. இன்றைய திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே கிடையாது. அவர்களுக்கு கடன் வாங்கி கொள்ளையடிப்பது என்பது மட்டுமே அவர்களுக்கு ஒரே குறிக்கோளாக இன்றைக்கு குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களுடைய நலன் கருதி தாலிக்கு தங்கம் வழங்கிய திட்டத்தை இன்றைக்கு திமுக ஆட்சியினர் ரத்து செய்து விட்டார்கள். பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் பரிசு தொகையாக கொடுத்தார்கள். அதை ரத்து செய்து விட்டார்கள் இன்றைக்கு திமுக ஆட்சியினர். கள்ளச்சாராயத்தால் எத்தனை பெண்கள் விதவை பெண்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் குலத்தின் மணிமகுடமாக இருக்கின்ற, பெண்களின் காவல் தெய்வமாக இருக்கின்ற எங்களுடைய பொதுச் செயலாளர் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைவார். மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டுகளுக்கு மக்களுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க. இப்போ 4.5 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நல்லா செஞ்சாங்கன்னா அங்கே ஏன் இந்த மாதிரி நின்று பேட்டி கொடுக்க போகிறோம்? நம்ம போய் நிற்க மாட்டோம். ஏன்டா இந்த ஆட்சியை பற்றி நம்ம குறை சொல்லணும்? என்ன செஞ்சாரு? வெள்ள அறிக்கை கொடுப்பாரா? பட்டியல் கொடுப்பாரா? அவரு ஜனங்களுக்கு செஞ்சான்ட்டு பட்டியல் கொடுப்பாரா? மக்களுக்கு எதை கொடுத்தாங்க? ஏமாத்தி தான் வந்தாங்க. இன்ன வரைக்கும் ஒன்றும் செய்யல. குத்தாண்டாங்க. எடப்பாடி கொரோனா டைம்ல 2500 ரூபாய் மக்களுக்கு கொடுத்தாரு. இவரு ஒண்ணுமே தரல. அப்ப என்ன ஆச்சு இது? வேலைக்கு படிக்கிற பசங்க எல்லாம் குடிக்குதுங்க. 8 வயசு குழந்தைங்க, 9 வயசு குழந்தைங்க எல்லாம் கருப்பழிச்சு. அது நியாயமா? பொம்பளை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்குது நமக்கு. அது எப்படி நம்ம மீண்டும் எப்படி வர முடியுதுல? ரொம்ப ஓவர் விலைவாசி. அந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் சரி உரிமைன்னு சொன்னாரு. அது சரி உரிமையே கொடுக்கல. அவங்களுடைய ஃபேமிலிங்களுக்கு தான் செஞ்சுக்கிறாங்க. திமுக ஆட்சி அவங்களுக்கு பிடிக்கலங்க. அவர் இந்த ஃப்ரீ பஸ் விட்டது, மகளிர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. குடும்பத்துங்களே கெடுத்துட்டாங்க. படிக்கிற பிள்ளைங்களாம் இன்னைக்கு கெட்டு போய் நிற்குது. வீட்டில் பொம்பளைங்க 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு தண்ணி வாங்க போயிடுறாங்க. அம்மா இருந்தால் எல்லா மக்களுக்கும் நல்லது, நன்மை. அம்மா இல்லை, எல்லா விலையும் சேரிச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேஸ் வாங்க முடியல, எந்த பொருளும் வாங்க முடியல. உணவு ஆரம்பிச்சது அம்மா தான். ஃபர்ஸ்ட் 5 ரூபாய் இட்லி எந்த காலத்துல இந்த காலத்துல கிடைக்குமா? ஒரு இட்லி 5 ரூபான்றாங்க, 20 ரூபான்றாங்க, 10 ரூபான்றாங்க, 12 ரூபான்றாங்க. அம்மா உணவு ஆரம்பிச்சு கோடி ஜனம் சாப்பிட்றாங்க. இன்ன வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களாம் செஞ்சா பிரயோஜனம். எதுவுமே செய்ய மாட்டாங்க.
சும்மா அந்த நேரத்துக்கு ஏதாச்சும் இந்த குழந்தைங்களுக்கு அழுவு தாக்கில் விடுறாங்களா அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று செய்கிறாங்க. தொடர்ந்து எதுவும் செய்யறது இல்லை யாழ் மக்களுக்கு. எங்க செஞ்சாங்க சொல்றதுக்கு சும்மா தான் சொல்றாங்க, செய்யவே இல்லையே. பஸ் வசதி இல்லை, எதுவும் இல்லை, ஏமாத்துறாங்க. டைமுக்கு பஸ் வந்தாலும் அந்த நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஸ்டாப்ல வந்து ஸ்டாப் எங்கேயோ இருக்குது, தள்ளி போய் நிறுத்துறாங்க. ஃப்ரீ பஸ் எங்களுக்கு வேணாம், நாங்களே கேட்டோம் ஃப்ரீ பஸ். காசு பாஸ் எடுத்து அழகா போனோம், அழகா வந்தோம். 7-8 மணிக்கு பஸ் ஏறினா 9-10 மணி ஆயிடுது வர்றதுக்கு, திருவாமூர் வர்றதுக்கு. அப்புறம் எப்படி நாங்க வர்றது? மாசம் பொங்கல் காசு கொடுத்தாங்க, வருஷம் அதுவும் கொடுக்கல. இந்த வருஷம் அப்ப குடுக்குறேன் இப்ப குடுக்குறேன்னு இந்த வருஷம் கொடுக்கல. கேட்டா நாங்க மாசம் 1000 ரூபாய் போடுறோம் அதுன்றாங்க. அதே பாதி பேருக்கு வந்திருக்கு, பாதி பேருக்கு வரல. டெய்லி வேலைக்கு போனா நாங்க பிழைக்க முடியும். இந்த மாதிரி வேலையை எத்தனை நாங்க எப்படி பிழைக்க முடியும்? பிடிசில வேலை செஞ்சவங்க அகவிலை படியெல்லாம் இன்னும் கொடுக்கல. கடன்ல திறந்து நாங்களாம் சாகுறோம். விதிவு பணமும் கொடுக்குறேன்ட்டு விதிவு பணமும் கொடுக்கல. எனக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அம்மா இருக்கும்போது எல்லாமே செஞ்சாங்க, எல்லாமே சந்தோஷமா இருந்தோம். இப்போ எல்லாமே ஏமாத்துறாங்க, கொடுக்குறோம் செய்யுன்ட்டு ஏமாத்துறாங்க. விலைவாசி எல்லாம் நிறைய ஏறிச்சு. கரண்ட் பில்லேருந்து, வீட்டு வரியிலேருந்து, சொத்து வரியிலேருந்து எல்லாம் டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லா விதத்துல மக்கள்கிட்ட எப்படி காசு புடுங்கணும், எப்படி வாங்கணும், மக்களை எப்படி கஷ்டப்படுத்தணுன்ற அதுதான் அவங்க செய்த பெரிய சாதனை. அதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்யறான்னு சொன்னாங்க. அந்த நீட் தேர்வு பற்றியே எந்த ஒரு சப்ஜெக்ட் இது வரைக்கும் இல்லை. பஸ்ஸே ஒழுங்காக வரதில்லை, டிரைவருங்கெல்லாம் மதிக்கிறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல. அவங்க பாட்டு அவங்க போகிறாங்க. மக்களை அசிங்கப்படுத்துறது தான் இவங்க செய்த பெரிய சாதனை. கடந்த 10 அதிமுக ஆட்சியில் இந்த வளர்ச்சி இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. அவர் சாதனைன்னு சொன்னால் அவர் நடக்கிறது, சைக்கிளில் போகிறது, வெயிட் தூக்குறது, இதுதான் அவர் செய்த சாதனை. எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைங்க. ஈபியில் மாதம் எடுத்துகிட்டு வரேன்னு தேர்தல் பிரச்சாரம் பண்ணார், அது வரல. கரண்ட்டு தொட்டாவே சாக்கடிக்கிற மாதிரி இந்த விலைவாசி ஏறிப்பே கிடையாது. எடப்பாடி ஆட்சியில் நல்லா இருந்தது. ஒரு 4.5 ஆண்டுகள் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த கொரோனா பீரியடில் கூட சம்பளம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி அரசு ஊழியர்களை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. இவர் கொரோனா இருந்ததுக்கு காரணம் காமிச்சு ஒன்றையுமே இது வரைக்கும் செஞ்ச மாதிரி தெரில. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. பால் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, பஸ் ஃப்ரீனாங்க. ஒயிட் பஸ் மட்டும் காசு இல்லை, மீதி பஸ்லாம் காசுன்றாங்க. மக்களுக்கு என்ன ஒரு செல்வாக்கு செஞ்சு ரேஷன் கடைக்கு போனால் அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, கோதுமை இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை. அதே போல் எல்லாமே மக்களை போய் கேட்டாலும் ஒரு அனாவசியமாக பேசி அனுப்புகிறாங்க. நல்ல ஒரு ஆட்சின்றது கிடையாதுங்க. அதாவது ஒரு எடப்பாடியாருடைய ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி வர்றதுக்கு ஒரு பெரிய விஷயம்தான். ஏங்கடா அம்மா அந்தளவுக்கு நம்மளுடைய தொண்டர்களை அது மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு ஒழுக்கமா நடத்திட்டு போனாங்க. அது மாதிரி இந்த ஆட்சியில ஒரு ஒழுக்கன்றது கிடையாது. அந்த ஒழுக்கம் இருந்ததுன்னா ஆட்சி நல்லபடியா இருக்கும். ஒழுக்கமே இல்லாத ஆட்சி நல்ல ஆட்சியே கிடையாது. இன்னைக்கு கஞ்சா இது எல்லாமே ஓவரா இருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல நல்ல ஒரு தெருவில் கூட கஞ்சா விற்கிறதுக்கு விற்பனை ஆயிருக்கு. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அரசாங்கம் வரமாட்டேது. காவல்துறை பார்த்துட்டு தான் கண்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை இடம் கொடுக்கறது யாரு? இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணால் அது இருக்காதுல்ல. ஏன்னு கேட்டால் இதனால கொலை எவ்வளோ நடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். எதையும் என்ன நடக்க வச்சாங்க? எதுவுமே பண்ணவே இல்லையே. என்ன பண்ணாங்க? அவங்க சொல்லுவாங்க அவங்க இதில் நான் தான் பண்ணேன் என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணலையே. குடி இருக்குது, கஞ்சா இருக்குது, எல்லாம் இருக்குது. அவன் செத்துட்டு தான் இருக்கிறான். என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. 4 வருஷம் தான் சாதனை பண்ணாங்க. என்ன சாதனை பண்ணாங்க? பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே இல்லையே. விலைவாசி ஜாஸ்தி தாங்க இருக்கு. அப்போ அந்த காலத்தில் ஒரு 200 ரூபாய் வச்சா குடும்பம் பண்ணலாம், 500 ரூபாய் வச்சாலும் குடும்பம் ஓட்ட முடியல. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இருக்கோம். மழை காலத்துலலாம் சொல்லுவோம், கவுன்சிலர் அந்த ஆட்சியில் இருக்கவங்க சும்மா அப்படி பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அது மட்டும் தான். மற்றபடியே இல்லை. நாங்கள் இப்போ இந்த பாத்ரூம் ரெடி பண்ணி சொல்லி கேட்டோம். இந்த இப்போ பண்ணித்தரேன்றாங்க. எலெக்ஷன் டைம் வந்தால் சுறுசுறுப்பாக வேலை பண்ணி கொடுப்பாங்க. எம்எல்ஏ வருவாங்க, கவுன்சிலர் வருவாங்க. அந்த டைம் மட்டும் தான் வருவாங்க. அந்த டைம் மட்டும் தான் அம்மா எங்கள் வீட்டில் நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களை பாருங்க, நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லுவாங்களே கண்டி எதுவும் இன்னி வரைக்கும் செஞ்சதில்லை. அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு போனதோடு சரி. அந்த டைமில் பார்த்தோம் பாரு, அவ்வளோதான். மழை பெஞ்சா அவ்வளோ தண்ணியில் மெதிங்கின்னு தான் போவோம். குழந்தைங்கள பசியும் பட்டினியுமா ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ கூட என்ன சாப்பாடு செஞ்சு ட்ரம்மில் ஏற்றின்னு வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு நாங்கள் புதுசாக உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோன்றாங்க. இது வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல. வராங்க அந்த அதிகாரி வராங்க, குடுன்னு ஒரு 10 பேர் 5 பேர் வராங்க. அதை போய் பார்க்கறதுக்கு வராங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் எங்க அம்மா ஆட்சி இருக்க சொல்ல கொஞ்சம் தைரியமா இருந்தோம். இந்த ஆட்சியில வந்து போறதுக்கே பயமாகுது. எவன் சைனா இருப்பான், எவன் கைத்தா இருப்பான், எவன் கொலை பண்ணுவான்னு அந்த மாதிரி ஆட்சி இருக்குது. எப்பதான் நாங்க சுதந்திரமா அந்த இடத்துல நாங்க நடந்து போறதுன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க சொல்லிப்பாங்க 100 100 போடுவாங்க, 200 200 போடுவாங்க. என்ன செஞ்சாங்கன்னு கேட்க முடியும்? மக்களை கேட்டா மக்களை தூக்கி உள்ள போடுறாங்க.
சீருகெட்டு போய்க்குதுங்க இப்போ சென்னை மாநகராட்சி. இதில் வேறு நம்ம சிங்கார சென்னை 2ன்றாரு. 3 ஒன்று விட்டீங்க, பொம்பளைங்க ஓடுறது தான் தெரியாது. அவங்க பஸ் வந்துடும், பேனல் வந்து உடஞ்சி 6 மாதம் ஒரு அடி உடையுது. அவ்வளோ குழந்தைங்க பார்த்தீங்களா? இப்போ தான் பூச்சிருப்பாங்க, இன்னும் 2-3 மாதத்தில் இடிஞ்சு ஓடணும். நிம்மதியாக வண்டி ஓட முடியல. பழைய சாம்பரையும் பாருங்கள், இப்போ இருக்க சாம்பரையும் பாருங்கள். ஏழைங்க இல்லாத ஜன தானே இருக்குது. 4 ஆண்டு திமுக ஆட்சியில் வந்து அம்மா செஞ்ச சாதனைகளை முறையடிச்சு தான் அவங்க செஞ்ச சாதனை சொல்லுகிறாங்க. நாங்கள் தான் சிறப்பாக செய்கிறோன்ட்டு என்ன செய்கிறாங்க? அம்மா செஞ்ச சாதனைகளை முறையடிச்சு தான் அவர் செஞ்ச சாதனை. எடப்பாடி ஆட்சியில் செஞ்ச சாதனைகள் இவங்க செய்ய முடியவில்லை. ரொம்ப சிரமத்தில் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. எடப்பாடி ஆட்சியில் வந்து எல்லா ஏழை எளிய பூரா நல்லா செஞ்சுக்கிட்டாங்க. சாணியில் இருந்து என்னத்த பணக்காரர்களுக்கு தானே செய்கிறாரு, ஏழை வேலைக்கு எங்கே செய்கிறாரு? ஏழை வேலைக்கு எங்கப்பா செய்கிறாரு? 1000 ரூபாயில நாங்கள் வாங்கலப்பா. அந்த வயசானவங்க கொடுக்குறாங்கல்ல, அந்த பணமும் இல்லை. எழுதி போட்டதுலேருந்தே வரல பணம். ஒரு மாதம் கூட நாங்கள் வாங்கலை காரடு பணம். ஏடிஎம்கே பொங்கலுக்கெல்லாம் ரூபா கிளியராக மக்களுக்கு அந்த 2000 ரூபா கொடுத்தாங்க. இவங்க இந்த வருஷம் கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இவங்க வந்து இந்த மட்டும் மக்களை கொடுத்தா ரொம்ப கஷ்டம்தான் மக்களுக்கு. இந்த 1000 ரூபாய் இந்த இலவச பசுதே விளம்பரமாக இருக்கே தவிர தாலிக்கு தங்கத்தை நிற்பாட்டி விட்டாங்க. ஏழை கர்ப்பிணிக்கு கொடுத்த 18,000 எடுத்துக்கிட்டாங்க. ஒரு +1 +2 படித்த பிள்ளைக்கு லேப்டாப் கொடுத்து வந்தாங்க, அதை நிறுத்தி விட்டாங்க. இந்த ஏழை பிள்ளைகள் இப்போ அதை நிப்பாட்டினது மூலமாக அவங்க சொந்தமாக வாங்குற பிள்ளை இருந்தாக்க அதுக்கு 50,000 தேவைப்படுது. அப்புறம் அவங்க சொல்லி வச்சாப்புல என்னத்தை செஞ்சுருக்காங்க? அம்மா கொண்டு வந்து அந்த 16 திட்டத்தையுமே நிப்பாட்டி விட்டாங்கல்ல கம்ப்ளீட்டாக. இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒயின் ஷாப்பை வந்து நீங்கள் அடங்க அப்படின்னாங்க. ஸ்டாலின் அண்ணாச்சி வரதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒயின் ஷாப்பை நீங்கள் அடங்க அப்படின்னாங்க. இப்போ என்னன்னா ஒயின் ஷாப்போட எண்ணிக்கை தான் குடிக்கிறது, யாருமே அடைச்சப்பாடு இல்லை. மருத்துவ படிப்புக்கு 7.5% கொடுத்தாரு. இவங்க எதுவுமே செய்யலை. எந்த தெருக்குள்ள நீங்களே போய் பாருங்க. நான் சொல்ல எல்லா தெருவும் மோசமாக தான் இருக்குது. பைக்கிலேயே போக முடிய மாட்டேங்க, அந்த மாதிரி இருக்குது. 1000 ரூபா ரேஷன் கார்டுக்கு கொடுக்குறேன்னாங்க, பாதி பேர் கொடுத்தாங்க, பாதி பேர் கொடுக்கல. அது மாதிரி மோசமாக இருக்குது. மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. எந்த நேரம் எலெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சரோ ஒரு எம்எல்ஏக்களோ அவங்க தான் சம்பாதிச்சு முன்னேறணும் பார்க்குறாங்க. மக்களுக்காண்டி எந்த ஒருமே இது பண்ணவே கிடையாது. பழைய பஸ்ஸுக்களே வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு புது பஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்களை கவர் பண்றாங்க. எடப்பாடியார் ஆட்சியும் இப்போ நடந்துட்டு இருக்க திமுக ஆட்சியும் எப்படி இருக்குன்னு? திமுக ஆட்சியை விட எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னு தான் தோணுது. ஆனால் இவங்க இதில் வந்து டெய்லி கொலை இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளையில நடமாட முடியல, வீட்டில் தனியாக இருக்க முடியல, இப்படி சூழ்நிலையில தான் இருக்குது. எடப்பாடியார் மாதிரி 4 வருஷம் 3 மாத கால ஆட்சி யாரும் பொற்கால ஆட்சி கொடுக்க முடியாது. அதை விட கிடையாது, இன்றைக்கி நடக்கிற கொள்ளைகளுக்கு தான் வந்து திமுக உடந்தையாக செயல்பட்டு இருக்கு. அதில் திமுககாரன் என்ன செஞ்சாலும் எவனும் கேட்க மாட்டான். திருநெல்வேலி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 6-8 ஒரே மாதத்துல எவ்வளோ கொலை இருக்கு தெரியுது. திமுக ஆட்சி அடுத்த ஆட்சி தான் நம்ம இப்போ ஒரு சரிப்பட்டு வராது. கொள்ளைகள் கற்பழிப்பு நிறைய நடக்குது இந்த ஆட்சியில். மொத்தத்தில் எதுவுமே செயல்படுற ஆட்சியை செயல்பட்ட மாதிரியே இல்லை. மிச்சம் எல்லாருமே லஞ்சம் ஊழல் தான் தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அதனால் ஆட்சி மாறினா மட்டும்தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு மீண்டும் அதிமுக 2026 அதிமுக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும். ஒரு 9 மாதம் இருக்குது, வீட்டுக்கு அனுப்புற டைம் வந்துட்டு, அதனால சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து ஆட்சி சிறப்பாக நாங்கள் செயல்படுத்திட்டு வரோன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது தவறான நோக்கத்தை அந்த கட்சிக்காரங்க மட்டும் சொல்லிவிடுவாங்க. பொதுமக்கள்கிட்ட யார்ட்டையா கேட்டு பாருங்க, யாரும் அப்படி நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன பூராமே மோசம் தாங்க. செய்யாமல் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ இல்லையா. இந்த எலெக்ஷன் வந்தாக்கா அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரிஃப்ளெக்ஷன் எலெக்ஷனில் தெரியும். டிஎம்கே வராதுங்க, நிச்சயம் வராதுங்க. அவங்க மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது என்ன விஷயம்? அவங்களே மாறினா நல்லாயிருக்கும். திமுகவே மாறினா தான் நல்லாயிருக்கும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.